வரைக்கும். ஏன்னா லைஃபே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்க இந்த லைஃப் ஸ்டார்ட் ஆகுது? கர்த்தர் புதுசு கூட டெட் பாடியே புது லைஃபா ஸ்டார்ட் பண்ண ஆண்டவர். லாசர் டெட் பாடி ஆகி 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிடுச்சு. கர்த்தர் மறுபடியும் புது லைஃபை லாசருக்கு கொடுத்தார். புது லைஃபை கொடுக்குறவர் காற்று பரிசுத்த ஆவியானவர் புது லைஃபை உங்களுக்கு உண்டு பண்ணுவாராக. அடுத்தது 2வது ஒரு காரியம் நான் சொல்கிறேன். என்ன காரியம் அப்படின்னா, வெட்டிக்கிளி சிம்பிள் ஒன்று இருக்குது. வெட்டிக்கிளி போடுப்பா. அது திடீர்னு வெட்டிக்கிளின்றார். வெட்டிக்கிளி பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸில் எப்படி இருக்குமா? சின்னதாக இருக்கும். அதை பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்கும், அதனால் பறக்க முடியாது. அதுக்கு இருக்கிற ஏரோ டைனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட விங்ஸு, அதுக்கு அது இருக்குது பாருங்கள், இதுதான் ஏரோ டைனாமிக்ஸ். அது பறக்கக்கூடிய தன்மை அதெல்லாம் ரொம்ப சின்னது. எப்படி பறக்க முடியும்? ஆனால் அது மனசு வச்சிருந்தா அதோட சைஸை காட்டில் 100 மடங்கு அதிகமாக அதால் ஜம்ப் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல் உள்ள அதுக்குள்ளே இருக்குது. அது என்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்